வணக்கம். கொழும்பு பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய நாளில் சந்திக்கின்றோம். புலந்திருக்கின்ற இன்றைய நாள் 13ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2016ஆம் ஆண்டாக காணப்படுகின்றது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு பொழுதாக நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லப் போகின்றோம். அதற்கு முதல் இன்று மாலை புலரவிருக்கும் சித்திரை புது வருடத்தை முன்னிட்டு நாங்கள் முன்கூட்டிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அந்த வகையில் இன்றைய நாளிலும் கொழும்பிலிருந்து வெளிவந்திருக்கின்ற பிரதான தமிழ் பத்திரிகை செய்திகளை நாங்கள் முதலில் பார்க்கலாம். அந்த வகையில் தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை இணைத்துக் கொள்வோம். வடமாகாண சபையின் சமஷ்டி தீர்வு திட்ட முன்மொழிவு ஒத்திவைப்பு என்று பிரதான தலைப்பு செய்தியாக இன்றைய தமிழ் மிரரில் காணப்படுகின்றது. தமிழ் மற்றும் சிங்கள மொழி சார்ந்த வெவ்வேறு மாநிலங்களுக்கான சமஷ்டி யோசனையை முன்வைத்துள்ள வடமாகாண சபையின் தீர்வு திட்ட முன்மொழிவு எதிர்வரும் 22ஆம் திகதி அன்று பூரணப்படுத்தப்பட்டு சபையில் முன்வைக்கப்படும் என்று வடமாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம் நேற்று தெரிவித்தார். அரசியல் தீர்வு மற்றும் அரசியல் அமைப்புக்கான வடமாகாண சபையின் தீர்வு திட்ட முன்மொழிவு எதிர்வரும் 23ஆம் திகதி பூரணப்படுத்தப்பட்டு சபையில் முன்வைக்கப்படுவதோடு எதிர்வரும் 30ஆம் திகதி அன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனூடாக அரசாங்கத்திடம் கையளிக்கப்படும் எனவும் அவைத்தலைவர் கூறினார். அரசியல் தீர்வு மற்றும் அரசியல் அமைப்புக்கான வடமாகாண சபையின் கொள்கை முன்மொழிவின் முழுமைப்படுத்திய வடிவம் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனால் நேற்று செவ்வாய்க்கிழமை வடமாகாண சபையில் முன்வைக்கப்படும் என கடந்த 7ஆம் திகதி அமர்வில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கிணங்க நேற்று செவ்வாய்க்கிழமை அதற்கான தனியான அமர்வொன்று கைதடியில் அமைந்துள்ள வடமாகாண சபையில் கூடியது. எனினும் வரைவு இன்னமும் பூரணப்படுத்தப்படாமையால் அது சபையில் சமர்ப்பிக்கப்படவில்லை. முதலமைச்சரின் முன்மொழிவில் பல திருத்தங்கள் மாற்றங்கள் செய்வதற்கான பரிந்துரைகள் உறுப்பினர்களால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனை சீர் செய்ய வேண்டியுள்ளமையால் கொள்கை வரைவு முன்மொழிவு தாமதமாகின்றதாக அவைத்தலைவர் கூறினார். இதனால் நேற்றைய விசேட அமர்வானது மாற்றப்பட்டு வழமையான வடமாகாண சபை அமர்வாகவே தொடர்ந்து நடைபெற்றது. இதன்போது உரையாற்றிய அவைத்தலைவர் சிவஞானம், அரசியல் தீர்வு மற்றும் அரசியல் அமைப்புக்கான வடமாகாண சபையின் தீர்வு திட்ட முன்மொழிவு இன்னமும் பூரணப்படுத்தப்படவில்லை எனவும் சில தினங்களில் பூரணப்படுத்தப்பட்டு சபையில் முன்வைக்கப்பட்டு எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனூடாக அரசாங்கத்திடம் கையளிக்கப்படும் என்றார். முதலமைச்சரின் முன்மொழிவில் பல திருத்தங்கள் மாற்றங்கள் செய்வதற்கான பரிந்துரைகள் உறுப்பினர்களால் வழங்கப்பட்டுள்ளது. அதனை சீர் செய்ய வேண்டியுள்ளமையால் கொள்கை வரைவு முன்மொழிவு தாமதமாகின்றது. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சின்னத்துரை தவராசா, உறுப்பினர்களான அனந்தி சசிதரன், MK சிவாஜிலிங்கம் ஆகியோர் சில உள்ளடக்கங்களை கூறியுள்ளனர் என்று அவர் மேலும் கூறினார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இது தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் தினகரனின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். வடமாகாண சபை முன்மொழிவுகளில் திருத்தம் விவாதம் 22க்கு ஒத்திவைப்பு முழுமை பெறவில்லை என CVK அறிவிப்பு என்று இதுவும் தமிழ் உடன் தொடர்பான செய்தியாகத்தான் காணப்படுகின்றது. தினகரனின் இவ்வாறு அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. இறுதியாக நாங்கள் வீரகேசரியின் பிரதான தலைப்பு செய்தியை இணைத்துக் கொள்வோம். இராணுவ ஆட்சியை வடக்கில் நிலவுகிறது. மாகாண சபை அமர்வில் உறுப்பினர்கள் விசனம். ஜனாதிபதி பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக முதல்வர் உறுதி என்று நேற்றைய வடமாகாண சபையினுடைய 50வது அமர்வு சம்பந்தமான செய்திகளாகத்தான் இன்றைய பிரதான தலைப்பு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. வடமாகாணத்தில் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்திலும் சிவில் நிர்வாகம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மஹிந்த ஆட்சிக்கு ஒப்பான இராணுவ ஆட்சியை நடைபெற்று வருகின்றது. தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் வடக்கில் சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு முப்படையினரும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர் என வடமாகாண சபையின் நேற்றைய அமர்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சபையின் அமர்வு நேற்று கைதடியில் உள்ள மாகாண சபையின் பேரவை செயலகத்தில் CVK சிவஞானம் தலைமையில் நடைபெற்றது. குறித்த சபை அமர்வானது நேற்று விசேட அமர்வாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பான திட்ட வரைவு முழுமை பெறாமையினால் இந்த அமர்வில் பிரேரணை மற்றும் நியதி சட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டன. இதன்போது முக்கியத்துவம் வாய்ந்த பிரேரணையாக முல்லைத்தீவு மாவட்ட கொக்கு தொடுவாய் வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் புலிபாய்ந்தகல் அருகாமையில் அத்துமீறி குடியேறி கடல் தொழிலில் ஈடுபட்டு வரும் மீனவர்கள் தொடர்பாக தகவல் சேகரிக்க சென்ற கிராம அலுவலர் அத்துமீறி கடல் தொழில் செய்த தென்னிலங்கை மீனவர்களால் தாக்கப்பட்டதுடன் இராணுவ அதிகாரி கிராம அலுவலரின் தேசிய அடையாள அட்டை மற்றும் உத்தியோக அடையாள அட்டைகளை பறித்து
மரியாதை குறைவான வார்த்தைகளால் திட்டியமைக்கு கண்டனம் தெரிவித்து பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. குறித்த பிரேரணையை முன்வைத்து உரையாற்றிய வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் குறிப்பிடுகையில், இறுதியாக நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளிமாவட்ட மீனவர்கள் முல்லைத்தீவு கரையோரங்களில் அனுமதியின்றி தங்கியிருந்து மீன்பிடிப்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதேபோன்று இங்கே ஏனைய மாகாண சபை உறுப்பினர்களும் தீர்மானம் நிறைவேற்றியதாக, அதாவது MK சிவாஜிலிங்கம், சர்வேஸ்வரன், விந்தன் ஆகிய உறுப்பினர்கள். அதேபோன்று இது தொடர்பாக முதலமைச்சரும் கருத்து தெரிவித்திருக்கின்றார். வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இதன்போது தெரிவிக்கையில், எதிர்வரும் 18ஆம் தேதி ஜனாதிபதி பிரதமருடன் வடமாகாண காணி பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாட வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு நான் செல்வதனால் வடமாகாண சபை உறுப்பினர்களிடம் உள்ள காணி பிரச்சினை தற்போதைய பிரச்சினைகள் தொடர்பில் தரவுகளை தந்துதவுமாறும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள சந்திப்பில் இவை குறித்து கலந்துரையாடுவதாகவும் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை இன்றைய நாள் கொழும்பிலிருந்து வெளிவந்த பிரதான தமிழ் பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ் மிரரின் முன்பக்க செய்திகளை இணைத்துக் கொள்வோம். 2016 சித்திரை புத்தாண்டு பஞ்சாங்கம் 60 வருட சுழற்சியில் 30வது வருடமான துருமுகி வருடம் 13/4/2016 அன்று மாலை இன்று மாலை மலரவிருக்கின்றது. புதிய சந்திரனை பார்த்தல், புது வருட பிறப்பு, அதே போன்று விஷு புண்ணிய காலம், உணவு தயாரித்தல், கைவிசிடம், மரத்தினீர் வைத்தல், வேலைக்கு செல்லல் என்று இங்கே வருடப்பிறப்பு நாட்களில் நாங்கள் எந்தெந்த நேரங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு முன்பக்கத்துடன் கூடிய கார்ட்டூன் படத்துடன் கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன. அதாவது 8 ஏப்ரல் 2016 வெள்ளிக்கிழமை மற்றும் மே 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதிய சந்திரனை பார்த்தல், புதுவருட பிறப்பு 13 ஏப்ரல் புதன்கிழமை பிற்பகல் 6:36 மணிக்கு, அதாவது இன்று பிற்பகல் 6:36க்கு புதுவருடம் பிறக்கின்றது. ஏப்ரல் 13ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 2:36 தொடக்கம் இரவு 10:36 வரை விஷு புண்ணிய காலம். இக்காலத்தில் சிரசில் கடப்பம் இலையும் காலில் வேப்பம் இலையும் வைத்து மரத்தினீர் தேய்த்து நீராட வேண்டும். ஏப்ரல் 13ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:06க்கு பச்சை ஆடையை அணிந்து தெற்கு திசையை பார்த்தபடி நெய், இனிப்பு வகைகள், பாசிப்பயிறு கலந்து பொங்கல் பொங்க வேண்டும். சனிக்கிழமை அதாவது 16/4/2016 காலை 10:38 மணிக்கு நண்பகல் 12:23 மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 17/4/2016 அதிகாலை 2:35 தொடக்கம் 4:04 வரையான காலம்தான் இங்கே கைவிசட காலமாக அமைந்திருக்கின்றது. அதாவது வருகின்ற சனிக்கிழமை காலை 10:38 தொடக்கம் 12:23 மணி வரையும், அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2:35 மணி தொடக்கம் 4:04 மணி வரையான காலம்தான் இங்கே கைவிசடத்துக்குரிய காலமாக காணப்படுகின்றது. அதே போன்று மரத்தினீர் வைத்து நீராடுதல் ஏப்ரல் 13ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 2:36 தொடக்கம் இரவு 10:36 வரையான காலத்தில் சிரசில் கடப்பம் இலையும் காலில் வேப்பம் இலையும் வைத்து மரத்தினீர் தேய்த்து நீராட வேண்டும் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதே போன்றும் பச்சை அல்லது வெள்ளை நிறமுள்ள ஆடைகள் அல்லது பச்சைக்கரை வெள்ளைக்கரை கொண்ட ஆடைகளை புத்தாண்டில் அணிய வேண்டும். மரகதம், வைரம் கொண்ட ஆபரணங்களை அணிய வேண்டும் என்று அங்கே சித்திரை வருடத்தில் நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது காணப்படுகின்றது. பனாமா ஆவணம் இலங்கையர்கள் குறித்து சரியான உறுதிப்படுத்தல் இல்லை என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது முன்பக்கத்தில். அதையும் நாங்கள் பார்க்கலாம். வெளிநாட்டில் உள்ள ரகசிய கணக்குகள், சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட்டுள்ள பனாமா ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இலங்கையர்கள் குறித்து சரியான உறுதிப்படுத்தல்கள் இதுவரையில் கிடைக்க பெறவில்லை என்று மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தெரிவித்தார். மத்திய வங்கி கட்டடத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது உரையாற்றிய ஆளுநர் மேற்படி ஆவணங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள இலங்கையர்களின் பெயர்கள் தொடர்பான உண்மைத்தன்மையை அறிய முடியாதுள்ளதாக கூறினார். பனாமா ஆவணங்கள் என அழைக்கப்படும் இந்த கசிவு மூலமாக பெறப்பட்டு ஆவணங்களில் சிக்கியுள்ளவர்களில் எத்தனை பேர் சட்ட ரீதியற்ற முறையில் வரி ஏய்ப்புக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ பணத்தை வெளிநாடுகளில் கொண்டிருந்தார்கள் என்பது வெளிப்படுத்துவதற்கு சிறிது காலம் எடுக்கலாம். ஆனால் சிக்கியுள்ளவர்களில் கணிசமானோர் தவறுகளை மறைப்பதற்கே இவ்வாறு செயல்பட்டுள்ளனர் என இதுவரை வெளிவந்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை பெற்றுக்கொள்ளவுள்ள கடன் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் கூறியதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று ஏனைய செய்திகளாக மலேரியா தொற்றிருந்தால் உடனே சிகிச்சை என்ற ஒரு செய்தி. மலேரியா தொற்றுக்கு உள்ளான நோயாளியொருவர் இலங்கையில் கண்டுபிடிக்கப்படுவாராயின் அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்குமாறு சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்னவினால் மலேரியா ஒழிப்பு குழுவின் பணிப்பாளர் டாக்டர் ஹேமந்த கேரத்துக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று பதில் பொலிஸ்மா அதிபர் நியமனம் என்று மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. பதில் பொலிஸ்மா அதிபராக சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் SM விக்ரமசிங்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஏனைய முன்பக்க செய்திகளாக மைத்திரியுடன் பேச சிவிக்கு அழைப்பு. வடக்கு மாகாண காணி பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் எதிர்வரும் 18ஆம் தேதி கலந்துரையாடுவதற்கு தனக்கு அழைப்பு வந்துள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்தார். வடக்கு மாகாண சபையின் அமர்வு நேற்று நடைபெற்ற போதே அவர் கூறியிருக்கின்றார். ஜனாதிபதி பிரதமர் எனக்கிடையிலான இந்த கலந்துரையாடலை கொழும்பில் இடம்பெறவுள்ளது. இந்த கலந்துரையாடலில் வடமாகாண காணி பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு தரவுகள் தேவையாக உள்ளன என்றார் என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. புத்தாண்டில் மின்தடை இல்லை என்று மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் எவ்வித தடையுமின்றி மின்சார விநியோகத்தை வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று மின்வளத்துறை பிரதியமைச்சர் அஜித் P. பெரேரா தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று இறுதிச் செய்தியாக தமிழ் மிரரில் காணப்படுகின்றது. இலங்கை இந்தியாவுக்கு இடையில் பாலம் ஒப்பந்தம் விரைவில் கைச்சாத்து என்று நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தி. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் பாலம் ஒன்றை நிர்மாணிப்பது தொடர்பான உடன்படிக்கை விரைவில் நிறைவு செய்யப்பட உள்ளதாக இந்திய மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சந்திப்பின் போது இந்த திட்டம் குறித்து தற்போது பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர் இதுவரையில் இத்திட்டம் பூரணப்படுத்தப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் பாலம் அமைப்பது குறித்து இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைக்கும் திட்டம் குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கியும் பரிந்துரைகளை முன்வைத்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் இந்திய மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னாருக்கும் இடையில் நிர்மாணிக்க எதிர்பார்த்திருப்பதற்கான பூரண நிதியை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தயாராக உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே பாலம் அமைக்க முயற்சித்து வருவதாக இந்திய மத்திய கனரக மற்றும் பொது தொழில்கள் துறை இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தார். ராமநாதபுரத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இணையமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை தமிழ்மிரர் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வீரகேசரியனுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். அர்ப்பணிப்பில் தமிழ் பேசும் மக்கள் நம்பிக்கை வைக்கலாம் அரசாங்கம் கூறுகின்றது என்ற ஒரு செய்தி முன்பக்கத்தில் காணப்படுகின்றது. புதிய அரசியலமைப்பினூடாக தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தேசிய அரசாங்கம் நேர்மையான முறையில் வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. எனவே எமது அர்ப்பணிப்பில் தமிழ் பேசும் மக்கள் நம்பிக்கை வைக்கலாம் என்று ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக தெரிவித்தார். நாட்டில் தற்போது மத மற்றும் இன நல்லிணக்கத்தை முன்னெடுக்கும் நோக்கில் என்றும் இல்லாதவாறு செயல்பாடுகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வடக்கு மற்றும் தெற்கு மக்கள் அச்சமின்றி வாழும் சூழலை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். புதிய அரசியலமைப்பினூடாக தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் தீர்வு திட்டம் முன்வைக்கப்படவுள்ளமை தொடர்பில் விவரிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். மலரும் தமிழ் சிங்கள புத்தாண்டில் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைக்க எமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தேசிய அரசாங்கம் நாட்டில் மத மற்றும் இன நல்லிணக்கத்தை முன்னெடுக்கும் நோக்கில் என்றும் இல்லாதவாறு செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக
தெற்கு மக்களைப் போன்று வடக்கு மக்களும் இன்று அச்சமின்றி வாழும் சூழலை எமது தேசிய அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து பகுதிகளிலும் மக்கள் நிம்மதியாக வாழ்கின்றனர். அந்த சூழலை நாங்கள் ஏற்படுத்தியுள்ளோம். இது இவ்வாறு இருக்க, தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் தீர்வு விவகாரத்தில் எமது தேசிய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தேசிய அரசாங்கம் நேர்மையான முறையில் வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. எனவே மலரும் புத்தாண்டில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு கிடைக்கும் என மக்கள் நம்பிக்கை வைக்கலாம். அதற்கான முழுமூச்சுடன் நமது தேசிய அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது என்றார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. சுபீட்சமிக்க தேசத்தை கட்டியெழுப்புவோம் சித்திரை புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி. கட்டமிடப்பட்ட செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. நற்குணங்களை மேலோங்க செய்யும் புத்தாண்டாக அமைய மனமாற பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, சாந்தியும் சமாதானமும் நிறைந்த சுபீட்சமிக்க தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு உறுதி கொள்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை வீரகேசரியினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் சிறிய விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு ஏனைய செய்திகளையும் பார்க்கலாம். சிறிய விளம்பரங்களை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். கொழும்பு பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக தொடர்ச்சியாக வீரகேசரியினுடைய ஏனைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். வரதருக்கு நடந்ததே சீவிக்கும் நடக்கும் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. வடமாகாண சபையினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி செய்கின்றது என்பதை மறந்து முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். முன்னாள் வடகிழக்கு முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் போன்று செயல்பட வேண்டாம் என சி.வி. விக்னேஸ்வரனுக்கு நாம் கூறுகின்றோம். வரதராஜ பெருமாளுக்கும் வடக்கு கிழக்கு மாகாண சபைக்கும் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை சி.வி. விக்னேஸ்வரன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது சிறந்ததாகும் என்று பொது எதிரணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இரா சம்பந்தன் தலைவராக இருக்கின்ற நிலையில் அந்த கட்சியின் சார்பாக வடக்கு முதல்வர் விக்னேஸ்வரன் எவ்வாறு தீர்வு திட்டங்களை முன்வைக்க முடியும்? இது ஒரு குழப்பகரமான நிலையை காட்டுகிறது. வடக்கு முதல்வர் சி.வி. விக்னேஸ்வரன் தொடர்ந்து இவ்வாறு செயல்படுவாரானால் வரதராஜ பெருமாளுக்கு நடந்ததே அவருக்கும் நடக்கும் என்று தினேஷ் குணவர்த்தன குறிப்பிட்டார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் நிலையில் அதில் பொது எதிரணியும் பங்களிப்பை வழங்க உள்ளமை குறித்தும் அண்மையில் வடக்கு மாகாண சபை தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைத்தமை தொடர்பிலும் விவரிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணிகளை முன்னெடுத்து வருகிறது. இந்த செயல்பாட்டில் பொது எதிரணியாக நாங்களும் சம்பந்தப்படுவதற்கே எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக அரசாங்கமானது இந்த விடயத்தை உரிய முறையில் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். அதாவது முதலில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை முற்றாக நீக்கப்படும் என கூறப்பட்டது. ஆனால் அந்த செயல்பாடு இன்னும் முடிவடையவில்லை. பின்னர் தேர்தல் முறை மாற்றம் கொண்டுவரப்படும் என்று உறுதியளித்துவிட்டே 19வது திருத்த சட்டத்திற்கு எமது ஆதரவை பெற்றனர். ஆனால் தேர்தல் முறை மாற்றம் இதுவரை கொண்டுவரப்படவில்லை. இதுபோன்று தேசிய பிரச்சினைக்கான தீர்வு விடயத்திலும் அரசாங்கம் தெளிவாக இருப்பதாக தெரியவில்லை. அரசாங்கம் இந்த விடயத்தில் தெளிவான நிலைப்பாட்டை வெளியிடாமல் இருக்கின்ற அதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆட்சி இடம்பெறுகின்ற வடமாகாண சபையில் அதன் முதலமைச்சர் ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அண்மையில் அவர் அரசியல் தீர்வு திட்டம் குறித்த வரைவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். வடமாகாண சபையை தமிழ் தேசிய கூட்டமைப்பே ஆட்சி செய்து வருகின்றது. இந்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தலைவராக சம்பந்தன் இருக்கின்ற போது வடக்கு முதல்வர் சி.வி. விக்னேஸ்வரன் எவ்வாறு தீர்வு திட்டங்களை முன்வைக்க முடியும்? அந்த வகையில் வடமாகாண சபையில் முதலமைச்சர் ஏன் இவ்வாறு செயல்படுகின்றார் ஒன்றும் புரியவில்லை. அவருக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அதாவது வடமாகாண சபையினை தமிழ் கூட்டமைப்பு ஆட்சி செய்கின்றது என்பதை மறந்து முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். முன்னாள் வடகிழக்கு முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் போன்று செயல்பட வேண்டாம் என சி.வி. விக்னேஸ்வரனுக்கு நாம் கூறுகின்றோம். வரதராஜ பெருமாளுக்கும் வடக்கு கிழக்கு மாகாண சபைக்கும் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை சி.வி. விக்னேஸ்வரன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது சிறந்ததாகும். வரதராஜ பெருமாள் இவ்வாறு செயல்பட்ட போது அன்று என்ன நடந்தது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இரா சம்பந்தன் தலைவராக இருக்கின்ற நிலையில் அந்த கட்சியின் சார்பாக வடக்கு முதல்வர் விக்னேஸ்வரன் எவ்வாறு தீர்வு திட்டங்களை முன்வைக்க முடியும்? இது ஒரு குழப்பகரமான நிலையை காட்டுகிறது. வடக்கு முதல்வர் சி.வி. விக்னேஸ்வரன் தொடர்ந்து இவ்வாறு செயல்படுவாரானால்
வரதராஜ பெருமாளுக்கு நடந்ததே அவருக்கும் நடக்கும் என்பதனை நான் கூறுகின்றோம். வரதராஜ பெருமாளின் அறிவிப்புகள் விடயத்தில் அன்று ஜனாதிபதியாக இருந்தவர் வடக்கு கிழக்கு மாகாண சபையை என்ன செய்தார் என்பதனை அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். கடந்த காலத்தில் இனவாதிகள் மேற்கொண்ட செயல்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர 30 வருடங்கள் தேவைப்பட்டன. எனவே இதற்கு பின்னரும் இவ்வாறு செயல்படுவதற்கு யாருக்கும் இடமளிக்க முடியாது. இதேவேளை அரசாங்கம் எவ்வாறான தீர்வு திட்டத்தை முன்வைக்கப் போகின்றது என்று புரியவில்லை. அதிகார பகிர்வு குறித்தும் பேசப்படுகின்றது. ஒற்றையாட்சியில் மாற்றம் ஏற்படக்கூடாது என்பதனை நாங்கள் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளோம் என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. இனிய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. பாலம் குறித்து பேசவில்லை, அமைச்சர் மலிக் கூறுகிறார் என்ற ஒரு செய்தி. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைப்பது தொடர்பில் எவ்விதமான பேச்சுவார்த்தைகளும் இதுவரையில் அரசாங்கத்துடன் முன்னெடுக்கப்படவில்லை. இவ்வாறானதொரு நிலையில் இந்திய மத்திய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்காரி 2 நாடுகளுக்கும் இடையில் பாலம் அமைப்பது குறித்து தகவல்களை தெரிவிப்பது அர்த்தமற்றது என்று அபிவிருத்தி உபாய முறைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம தெரிவித்ததாக ஒரு செய்தி. பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும், இலங்கையிடம் சீனா கோருகிறது என்று மற்றும் ஒரு முன்பக்க செய்தி இறுதி செய்தியாக காணப்படுகின்றது. துறைமுக நகர அபிவிருத்தி திட்டம் குறித்த பிரச்சினைகள் தொடர்பில் தீர்வு காணப்பட வேண்டும் என சீனா கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த திட்டத்தை முன்னெடுப்பது குறித்து நிலுவையில் காணப்படும் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் என சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லுகாங் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் காணப்படும் நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பில் சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பிலான அனுமதி அண்மையில் கிடைக்கப்பெற்றுள்ளது. சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் வெற்றி என்ற அடிப்படையில் ஆனதாகும். இரு தரப்பிற்கும் நன்மை ஏற்படும் வகையிலேயே உறவுகள் காணப்படுகின்றன. இலங்கையின் உட்கட்டுமானம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சீன நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை வீரகேசரியினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. இறுதியாக நாங்கள் தினகரன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். சமூக பொருளாதாரத்தை முன்னேற்றும் பணிகளில் நாம் உறுதி பூணுவோம் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்த ஒரு செய்தி காணப்படுகின்றது. பார்க்கலாம் அந்த செய்தியையும். சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை கட்டியெழுப்பும் எதிர்கால வேலை திட்டத்தோடு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட இப்புத்தாண்டில் உறுதி பூணுவோம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. அதாவது மலர இருக்கின்ற புத்தாண்டை முன்னிட்டு பிரதமர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் அவர்களும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நல்லுறவுகளை கட்டியெழுப்ப புத்தாண்டில் ஒன்றுபடுவோம் என்று அவர் தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். நிலையான சமாதானத்துக்கு வழி பிறந்திருக்கின்றது என்று மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் அவர்களும் புத்தாண்டு வாழ்த்து செய்தி தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று ஏனைய செய்திகளாக காணப்படுகின்றன. பாகுபாடற்ற தேசத்தை உருவாக்க திட சங்கல்பம் கொள்வோம் என்று நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்திருக்கின்றோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. பனாமா பத்திரத்தில் பெயருள்ள முதலாவது இளைஞர் ராஜினாமா. அமைச்சர் சம்பிக்கவின் ஆலோசகர் அமரபாலவிடம் நிதி மோசடி பிரிவு விசாரணை என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. பனாமா பத்திர விவகாரத்தில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் மின்சார சபை தலைவரும் மாநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சின் ஆலோசகருமான வித்யா அமரபால தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவர் 2003 தொடக்கம் 2010 ஆண்டு காலத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்த போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி நடவடிக்கை தொடர்பிலே இவரின் பெயர் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மாநகர மற்றும் மேற்கு அபிவிருத்தி அமைச்சர் சம்பிக்க ரணவக்க இது தொடர்பில் ஆராயுமாறு நிதி மோசடி பிரிவுக்கு அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். பனாமா பத்திரத்தில் இலங்கையர்களின் பெயர்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக பரவலாக பேசப்பட்டது. இதில் வித்யா அமரபாலவின் பெயரும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. அர்ஜுன தம்மிக்க ஆகியோரை நீக்கும் வரை போராடுவோம், துறைமுக தேசிய ஊழியர் சங்கம் அறிவிப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. துறைமுக ஊழியர்களின் போனஸ் கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட போதும் துறைமுக அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவையும் அவரது சகோதரரான துறைமுக அதிகார சபை தலைவர் தம்மிக்க ரணதுங்கவையும் நீக்கும் வரை
தங்களது போராட்டம் தொடரும் என துறைமுக தேசிய ஊழியர் சங்க தலைவர் உதேசி ஹபுதந்திரி தெரிவித்தார். அமைச்சரின் ஆலோசனையின் பிரகாரம் தன்னை துறைமுக அதிகார சபையிலிருந்து நீக்கிய போதும் பிரதமரின் ஆலோசனையின் படியும் அமைச்சர் ஜான் செனவிரட்னவின் உத்தரவின் பேரிலும் தன்னை மீண்டும் சேவையில் இணைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் நேற்று சகல ஊழியர்களுக்கும் போனஸ் வழங்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்தார். சகல துறைமுக ஊழியர்களுக்கும் போனஸ் வழங்குமாறு கோரி 17 துறைமுக தொழிற்சங்கங்கள் கடந்த 6ஆம் தேதி முதல் சட்டப்படி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கதாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று IMF நாணய நிதியத்திடமிருந்து 2 வாரங்களில் சாதகமான பதில் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதாவது வளர்ச்சி வீதத்தை காரணம் காட்டி கடனை புறக்கணிப்பது அவசியமற்றது என்ற ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. சர்வதேச நாணய நீதிமன்றத்திடமிருந்து சாதகமான பதிலை இன்னும் 2 வாரங்களில் எதிர்பார்க்க முடியும். அதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசாங்கம் முன்னெடுத்திருப்பதாக மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் நேற்று தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து கிடைக்கும் கடன் தொகையை விடவும் அதனுடன் செய்து கொள்ளப்படும் ஒப்பந்தத்திற்கு இலங்கை அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்கியுள்ளது என்றும் அவர் கூறியதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோன்று ஏனைய முன்பக்க செய்திகளாக வித்தியா கொலை வழக்கு 2 20 வரை விளக்கமறியல் என்ற ஒரு செய்தி. புங்குடுதீவு மாணவி வித்தியாவின் படுகொலை சம்பவத்தை கண்ட சாட்சிகளாக கைது செய்யப்பட்ட 2வரையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை பதில் நீதவான் சபேசன் தெரிவித்ததாக ஒரு செய்தி. அதேபோன்று முச்சக்கர வண்டி ராணுவ டிபெண்டர் மோதி கோரம் தாயும் மகளும் பலி என்ற ஒரு செய்தி. திருகோணமலையில் நடைபெற்ற இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த தாயும் மகளும் பலியாகியதாகவும் அதேபோன்று அந்த ஆட்டோவில் பயணம் செய்த முச்சக்கர வண்டியின் சாரதியும் மற்றொரு வயோதிபரும் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஏனைய செய்திகளாக வடக்கு காணி அபகரிப்பு விவகாரம் ஜனாதிபதியை சந்திக்கின்றார் விக்கி என்று நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்திருக்கின்றோம். இறுதிச் செய்தியாக சம்பூர் அனல் மின் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் கோரிக்கை விடுத்ததாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை இன்றைய நாளில் கொழும்பிலிருந்து வெளிவந்திருக்கின்ற பிரதான தமிழ் பத்திரிகைகளுடைய செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் புத்தாண்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.